தலையணையில் வந்து பையனும் நானும் குளிச்சாச்சு நல்லா. இப்போ அடுத்து ஒரு கொஞ்சம் இடங்களை நான் இப்போ சுற்றி காமிக்க பாருங்கண்ணே. இந்த அருவியில் தான் நாங்கள் இப்போ குளித்தோம். சூப்பராக இருக்கும், சூப்பர் அருவி. ஆழமே இருக்காது இந்த இடத்துல, நின்று குளிக்க அழகாக இருக்கும். இந்த அருவிலையும் குளிக்க சூப்பராக இருக்கும். அதில் ஒரு மடை மாதிரி ஒரு அருவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அருவியில் உள்ளே நின்று குளிக்கலாம். மடை மாதிரி ஒரு அருவி இருக்குன்னு சொன்னோம்ல, அதான் இந்த அருவி. இந்த அருவியில் வந்து சூப்பராக இருக்கும், ஆழமே கிடையாது, அழகாக நின்று குளிக்கலாம். கூட்டமே இல்லை பாருங்கள். இது சனி ஞாயிறு மட்டும் தான் இந்த இடத்துல கூட்டம் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு அருவி மாதிரி விழுது பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் சுழல் மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்து குளிக்கக்கூடாது, சரியா? இப்படி நீங்கள் நடந்து வரும்போதே இந்த பாறைக்கு கீழே இந்த அருவி தெரியும். இதில் மட்டும் குளிச்சிடாதீங்க எக்காரணத்தை கொண்டும். சின்ன குழந்தைகளும் இந்த அருவிக்கிட்ட விடக்கூடாது, சரியா? தலையணையை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய சொல்லப்போனால் ஏகப்பட்டது சொல்லிகிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து நான் இன்னும் அடுத்தடுத்து குளிக்க வரும்போது இந்த இடத்த பற்றி நிறைய சொல்லுதேன், சரியா? சேனலோடு இணைஞ்சிருங்க, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.